என்னது ஓட்ஸில் தோசையா? ஆமாங்க, இதுக்கு நான் ஓட்ஸை இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக தயிர் விட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு நம்ம வந்து அதை நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நம்மளுக்கு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது கூடயே வந்து கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா ஒரு இந்த மாதிரி வச்சிடலாங்க. இப்போ தோசை தவாவில் வந்து நல்லா அழகாக தோசை மாதிரி போட்டு நெய் கொஞ்சம் விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரட்டி போட்டோன்னா சூப்பரான மொறு மொறுன்னு ஹெல்த்தியான தோசை ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி, பட்டாணி, வெங்காயம் போட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபிங்க. தேங்க்யூ, பபாய்.